ஹலோ, குட் டே. நாங்க இப்போ இந்தியாவுக்கு போறோம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ 6 மந்த்ஸா வெயிட் பண்ணிட்டுருந்தோம், எப்போ இந்தியா போவோன்னு. ஸோ இன்னைக்கு அந்த டே வந்தாச்சு. நாங்க கிளம்பிட்டோம். ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 12:00. ஸோ மார்னிங் 8:00லாம் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். போகும்போதே நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அங்கே போய் ஒரு காஃபியும், கொஞ்சமாக கிட்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். நாங்கள் மியூனிக் டு பெங்களூர் டிரெக்ட் ஃப்ளைட் லுஃப்தான்ஸால புக் பண்ணியிருந்தோம். மொத்தமாக 8.5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் இருந்தது. நாங்கள் ரொம்ப ஏர்லியாக போயிட்டு இருந்தனால கொஞ்ச நேரம் கிட்ஸோட ப்ளே ஏரியாவில் விட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 11:00 இருக்கும்போது போர்டிங்க்கு போயாச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டில் ஏறினோம். ஸோ நாங்கள் ஏறும்போது ஃப்ளைட் ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் ஃப்ளைட் வந்து ஃபுல்லி புக்ட். ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. 2 கிட்ஸுமே எங்களுக்கு தனித்தனி சீட். ஸோ வந்து கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாக படம் பார்த்துட்டே வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. சாப்பாடுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லஞ்சுக்கு வந்து 2 இந்தியன் டைப்பும், ஒரு ஜெர்மன் டைப்பும் வச்சுருந்தாங்க. ஒரு வெஜ், ஒரு நான்வெஜ் வந்து இந்தியன் டைப்பில் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு வெஜ் மீல்ஸு, ஒரு நான்வெஜ் மீல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஜெர்மன் மீல்ஸ் சூஸ் பண்ணோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு. இன்னொரு சிக்கன் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லை. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொரியாண்டர் சிக்கன்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் இருந்ததுக்கு பசிக்கு நல்லா மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். இதுதான் மொதல் தடவை 3 வந்து இவ்வளோ க்ளோஸில் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நைட் வியூ வந்து சூப்பராக இருந்தது. அப்புறமா ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி இந்த ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு வெஜ் ரோல். டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அப்புறமா நான் ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டேன். நான் வந்து ஃபோனில் நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஏரோஸ்ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கட்டுமான்னு கேட்டு அவங்க ஒரு கேமராவில் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. 4 ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக 8.5 மணி நேரம் ட்ராவல் முடிஞ்சு பெங்களூரில் நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். பெங்களூரில் என்னோட மச்சான் வீடு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா அங்கேருந்து சென்னைக்கு போயிடுவோம். என்னதான் ஜெர்மனியில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிற அந்த மொமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.